குட்டீஸ் கண்டோட கிக்கு சேனல் நயா பெற கதப்பா பண்ணுங்க பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிக்கு சேனல். மற்றும் வெட்டுக்கிளியின் கடின உழைப்பும் திட்டமிடுதலும் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்த்தும் நீதிக்கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழகான வண்ணமயமான புல்வெளியில் எறும்பு மற்றும் வெட்டுக்கிளிகள் அருகருகே வாழ்ந்து வந்தன. எறும்பு ஒரு கடினமான உழைப்பாளி, எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லாத வெட்டுக்கிளி. கடின உழைப்பாளியான எறும்போ சுறுசுறுப்பாக தனது கூட்டங்களுடன் தினந்தோறும் தனக்கான உணவை சேமித்து தனது இருப்பிடங்களில் சேகரித்து வைத்துக் கொள்ளும். அதுபோலவே கோடை காலம் நெருங்கியதும் எறும்பு விடாமுயற்சியுடன் தனது நண்பர்கள் கூட்டத்துடன் அவர்களுக்கான தானியங்களை சேகரித்து குளிர்காலத்திற்காக அவற்றை சேமித்து வைத்துக் கொள்ளும். இதற்கிடையில் வெட்டுக்கிளியோ பண்ணி கொண்டிருந்தது தெரியுமா? வீணாக கழித்து கொண்டிருந்தது. எப்படி வீணாக கழித்து கொண்டிருந்ததுன்னா, சுறுசுறுப்பாக வேலை செய்யும் எறும்பின் கூட்டங்களை பார்த்து கிண்டல் செய்தும் கேலி செய்தும் சூரியன் வெப்பத்தில் நடனமாடியும் எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லாமல் தனது நாட்களை வீணாக கழித்து கொண்டிருந்தது. ஆனால் எறும்போ வெட்டுக்கிளியின் கிண்டலையும் கேலியையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தனது வேலைகளை தனது நண்பர்களுடன் தானியங்களை சேமித்து வைத்துக் கொண்டிருந்த தனது இருப்பிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தது. வழக்கத்தை போல் பருவங்கள் மாறத் தொடங்கின. கோடை காலம் முடிந்து குளிர்காலம் வந்தபோது புல்வெளிகள் உறைந்து போனது. உணவு பற்றாக்குறையாக மாறியது. கோடை காலத்தில் நடனமாடிய கேலி செய்து நாட்களை கழித்த வெட்டுக்கிளிக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதை நினைத்து வெட்டுக்கிளியோ மிகவும் வருத்தமாக இருந்தது. கோடை காலத்தில் தனது நாட்களை வீணாக கழித்ததை நினைத்து மிகவும் வருந்தியது. உணவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த வெட்டுக்கிளிக்கு எறும்பின் ஞாபகம் வந்தது. தயக்கத்துடனே பொழுது பசியுடனும் நடுக்கத்துடனும் இருந்த வெட்டுக்கிளியோ எறும்பின் வசதியான பள்ளத்தாக்கை அணுகி அடைக்கலம் மற்றும் வாழ்வாதாரத்தை நாடியது. வெட்டுக்கிளி செய்த தவறுகளை சிறிதும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் புன்னகையுடன் எறும்பு தனது நண்பரான வெட்டுக்கிளியை வரவேற்றது மற்றும் கவனமாக சேமிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொண்டது. அவர்களின் தானியங்களை கடிக்கும் பொழுது வெட்டுக்கிளிக்கு எறும்போட கடின உழைப்பு மற்றும் திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை உணர்ந்தது. எறும்பின் தொலைநோக்கு பார்வையையும் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் வெட்டுக்கிளி பாராட்டியது. தனது வழிகளை மாற்றுவதில் உறுதியாக இருந்தது. எப்படி என்றால், எறும்பை போல விடாமுயற்சி மற்றும் விவேகத்துடன் இருப்போம் என சபதம் செய்து இனி இருக்கும் பருவ காலங்களுக்காக பொருட்கள் மற்றும் தானியங்களை சேகரிப்பதற்காக வெட்டுக்கிளி தனது புதிய நண்பரான எறும்புடன் சேர்ந்து வசந்த காலம் புதிதாக மலர்ந்த போது வெட்டுக்கிளியும் எறும்பும் அருகருகே வேலை செய்தன. புல்வெளியில் முழுவதும் ஏராளமான உணவையும் மகிழ்ச்சியையும் தனது நண்பர்களுடன் எறும்பு சேர்ந்து கடின உழைப்பு மற்றும் முன்கூட்டியே திட்டமிடுதலுக்கான நாணம் பெற்று கொண்டது. மகிழ்ச்சியாக தனது நாட்களை வசந்தமான புல்வெளியில் கழித்தன. கடின உழைப்பும் திட்டமிடுதலும் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை அந்நாளில் வெட்டுக்கிளி கற்றுக்கொண்டது. தான் கற்றுக்கொண்ட பாடங்களை தனது வெட்டுக்கிளியின் கூட்டத்திற்கும் சொல்லிக் கொடுத்து தன் நண்பர்களையும் எறும்பை போல கடினமாக உழைக்கவும் மற்றும் பிற்காலத்தில் வரக்கூடிய இன்னல்களை எப்படி எளிமையாக போக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது. குட்டீஸ், இந்த கதை மூலம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, கடின உழைப்பும் திட்டமிடுதலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.